அவனுடைய பாவங்களை உடனே மன்னித்து விடுகிறான். அல்லாஹ்விற்கு
கேட்ட தௌபாவிற்கு உண்டான மன்னிப்பை வழங்காமல் இருப்பதே கிடையவே கிடையாது. அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஆதமுடைய மகனை மன்னித்து விடுகிறான். அவர் கேட்கக்கூடிய துஆக்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? முஸ்தஜாபுல் துஆ, அல்லாஹ் அவர்களுக்கு துஆவுக்கு உண்டான பதிலை அல்லாஹ் தருகிறான். பதில் தராமல் இருப்பதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அல்லாஹ் எத்தகையவர் என்று கேட்டால், அல்லாஹ்விற்கு 99 திருநாமங்கள் இருப்பதை நீங்களும் நானும் கண்டிப்பாக உணர்வோம். அந்த திருநாமங்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்களே ஆனால் ரஹ்மான் ரஹீம் என்பதாக அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிற அந்த திருப்பெயர்களிலே அல்லாஹ்விற்கு மன்னிப்பாளர் என்ற அடிப்படையில் வரக்கூடிய அர்த்தங்கள் உண்டான பெயர் எத்தனை தெரியுமா? அல்லாஹ்விற்கு முதல் பெயர் கஃபார், கஃபூர், தவ்வாப், ரஹீம் என்று பல பெயர்களை அல்லாஹ் கொண்டிருப்பதற்கு உண்டான காரணம் என்ன? ஒரு மனிதனை அல்லாஹ் மன்னிப்பதற்கு அவ்வளவு ஆசைப்படுகிறான். ஒரு மனிதனை அல்லாஹ் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு அவன் அதிகமாக ஆதரவுகளை வைக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு இத்தனை பெயர் இருக்குது, அல்லாஹ்வுக்கு இத்தனை பெயரால நம்ம அல்லாஹ் இத்தனை பெயர் கொண்டு இருந்தாலும் நம்ம தௌபா செய்யாமல் இருக்கக்கூடாது. நம்ம அல்லாஹ்ட்ட என்ன செய்யணுங்க? தௌபா செய்யணும். எப்படி? அழகிய முறையில். அல்லாஹ்வே, நீ தவ்வாபாக இருக்கிறாய், நீ ரஹீமாக இருக்கிறாய், நீ கஃபூராக இருக்கிறாய், நீ கஃபாராக இருக்கிறாய், நீ அஃபூவுல் அஃபூவாக இருக்கிறாய் என்று பல பெயர்களை தாங்கியிருக்கிற நீ எங்களுடைய தௌபாவை, எங்களுடைய தவறுகளை நீ ஒப்புக்கொள், எங்களுடைய தவறுகளை மன்னித்து மறைத்து அவைகளை கொண்டு நீ எங்களுக்கு நன்மைகளாக மாற்றிக்கொள் என்பதாக நம் அழகிய முறைகளை அல்லாஹ்விடத்திலே நாம் அணுக வேண்டும். அதுபோக இந்த ஆஷுராவுடைய காலகட்டம், இந்த முஹர்ரத்தினுடைய ஆஷுராவுடைய நோன்பு இன்னும் சில தினங்களில் வர இருக்கிறது. அந்த நோன்பிலே நாம் வைக்கக்கூடிய, அந்த நோன்பிலே நாம் நோக்கக்கூடிய நோன்பிற்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களை, நீங்கள் நான் யோசிக்க வேண்டும். அஃதலு ஸியாம் பஅத ரமலான், ரமலானுடைய அந்த 30 தின அல்லது 29 பிறைக்கு உண்டான நோன்பிற்கு பிறகு சிறந்த நோன்பு இருக்கும் என்று சொன்னால் ஷஹ்ருல்லாஹ் முஹர்ரம், இந்த முஹர்ரம் மாதத்திலே நாம் வைக்கக்கூடிய நோன்பாக இருக்கிறது. அந்த நோன்பாகிறது யௌமுத் தாஸுஆ, பிறை 9லும் யௌமுல் ஆஷுரா 10வது தினத்திலும் நாம் வைக்கக்கூடிய நோன்புகளாக இருக்கிறது. வஃதது ஸலா பஅதல் ஃபரீதா, ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு ஒரு சிறப்பான தொழுகை இருக்கும் என்று சொன்னால் ஸலாத்துல் லைல், இரவிலே நாம் தொழக்கூடிய தஹஜ்ஜுடைய தொழுகையாக இருக்கிறது என்பதாக பெருமானார் சொல்கிறார்கள். இந்த அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இந்த ஆஷுராவினுடைய நோன்பிற்கு நாம் வைக்கக்கூடிய இந்த நோன்பிற்கு அல்லாஹ் பல சிறப்புகளை வைத்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் நாம் இந்த நோன்பை நோக்கிற போது நமக்கு அல்லாஹ் தருகிற வெகுமதி என்ன என்று கேட்டால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான். எவ்வளவு பாவம் என்று கேட்டால், ஒரு வருஷத்திற்கு உண்டான பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிடலாம். நம்ம ஒரு நாள் பசிச்சு தண்ணி சாப்பிடாம சோறு சாப்பிடாம இருக்கிறதுனால எல்லாம் என்ன செய்யலாம்? 365 நாட்கள் செய்த தௌபாவை அல்லாஹ் பாவங்களை என்ன செய்கிறான்? அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றால் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நாள்ல 2 நாள்ல 365 நாட்கள் நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் என்ன செய்கிறான்? நாம் வைக்கக்கூடிய ஒரு நாளுக்கு உண்டான நோன்புக்கு அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றால் நாம் யோசித்து பார்த்து அந்த நாட்களை நம் வீணாக நம்ம கழித்து விடக்கூடாது. இது மட்டுமல்லாமல் அல்லாஹ்விடத்திலே நம் அனுதினமும் தௌபா செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 அல்லது 100க்கு குறைச்சதாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்தது அல்ல. பெருமானார் அதுக்கும் அதிகமாக செய்திருக்கிறார்கள். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நாளைக்கு 100 முறை, ஒரு நாளைக்கு 70 தடவை கிட்டத்தட்ட என்ன செய்திருக்கிறார்கள்? அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து